சொல்லு கடங்காதே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். சொல்லு கடங்காதே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். சொல்லு கடங்காதே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்பாள சின்ன ஒரு குழந்தையாக நம்ம எல்லாரும் ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடிய திருநாள் இது அப்படின்னே சொல்லலாம். குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த பாலா திரிபுர சுந்தரியானவளை நாம் ஸ்மரித்தோமே ஆனால் பலவிதமான நல் பலன்களை எல்லாம் நமக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய குழந்தை தெய்வமாக அவள் வீற்றிருக்கின்றாள். அவள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா நெமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இந்த நெமிலியில நம்ம மற்ற கோவிலில் பார்க்குற மாதிரியெல்லாம் அம்பாள் நல்ல பெரிய ஸ்வரூபமாக இருப்பாளா அப்படின்லாம் பார்த்தா கிடையாது. கிட்டத்தட்ட அம்பாள் இங்க ஒரு 3 இன்ச் விக்கிரகம், அவ்வளவுதான். குட்டியா அழகா சிம்ஹாசனத்துல இருந்துருப்பா. ஆனா அவ்வளவு ஜாஜ்வல்யமாகவும் அவ்வளவு பேரழகியாகவும் இந்த க்ஷேத்திரத்துல அவ இருந்துருக்கா. இந்த க்ஷேத்திரத்திற்கு அவள் வந்ததும் அற்புதமான ஒரு சரித்திரம். அவளே ஆசைப்பட்டு தேடி வந்த க்ஷேத்திரம் இந்த நெமிலின்னு சொல்லக்கூடியது. நெமிலியில சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்துருக்கார். ஒரு நாள் தூங்கும் பொழுது அவருடைய கனவுல அம்பாள் பாலா திரிபுர சுந்தரியாக தோன்றி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் ஒரு ஆணைப்படி நான் உங்களுடைய இடத்தை தேடி வந்துருக்கேன். குஷஸ்தலை நதியில நீங்கள் என்னை கண்டெடுக்க முடியும், எடுத்துக்கொண்டு என்னை உங்களுடைய கிரகத்தில் வைப்பீர்களாக அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய ஒரு உத்தரவு அவருக்கு கிடைக்கிறது. கனவு அப்படி கலைஞ்ச உடனே எழுந்துண்டாராம். எழுந்த உடனே கார்த்தால் 6 வரைக்கும் கூட வெயிட் பண்ணல. ராத்திரியோட ராத்திரியா அந்த நதி தீரத்துக்கு போயாச்சு. இடுப்பளவு தண்ணியில நாள் முழுக்க நின்னிருக்கார். ஆனா அம்பாளானவள் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த நதியின் பிரவாகமானது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்றார், கையை நதிக்கு கீழே அப்படி வச்சுட்டு அம்பாள் வந்தானாக்க அவளை ஏந்தி கொள்ளலாம் என்று காத்துருக்கார். ஒரு நாளார்து அம்பாள் வரல. திரும்ப 2வது நாளார்து அம்பாள் வரல. இப்படியே பல நாட்கள் முயற்சி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் கண்ணில் அழுகையா வருமா, நீ தானேமா வரேன்னு சொன்ன, எவ்வளவு நாளா உன்னை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனா நீ எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனம் நொந்து நொந்து அழுகின்றார். அம்பாள் இடத்துல பிரார்த்தனையும் பண்றார். பார்த்தார், ஒரு நாள் நதிக்கு போறார். கடைசியா ஒரு முங்க போட்டுட்டு, இது பாரு நான் உன்னை தேடி வந்திருக்கேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கேன், இதற்கு மேல எல்லாம் உன் சித்தம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முங்கி எழுந்தாராம். அப்படி சொல்லி முங்கும் பொழுது அவர் கையை யாரோ வந்து தொடராப்புல இருந்ததாம். என்னன்னு அப்படி பிடிச்சு பார்த்தாக்க அழகான இந்த பாலா திரிபுர சுந்தரி தேவியின் விக்கிரகமானது அவர் கையில கிடைக்கிறது. இவ்வளோண்டுதான் இருக்கா, ஆனா அத்தனை அழகு. அதிலும் அந்த சூரிய ஒளி படும் பொழுது ஜொலிக்கிறாளாம் பாலாவானவள். அவளை எடுத்துட்டு வந்து இவருடைய கிரகத்திலேயே வைத்துக்கொண்டு அற்புதமான ஒரு சிம்ஹாசனத்தையும் அவளுக்காக செய்து அந்த இடத்துல பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு வரார். இந்த பாலா திரிபுர சுந்தரியின் ஒரு பெருமை என்ன தெரியுமா, அங்க வந்து பிரார்த்தனை பண்றவாளுக்கு எல்லாம் அவள் மனமுருகி யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் 9 வயது பெண் குழந்தையாக அம்பாள் அபூர்வமான அந்த காட்சியை தருவாள் என்று சொல்லப்படுகின்றது. மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப மற்ற கோவிலுக்கு நம்ம நினைச்சு போற மாதிரி இந்த கோவிலுக்கு போக முடியாது. நாம் நினைத்தால் கூட அந்த கோவிலை சில நேரங்களில் நாம் செல்ல முடியாதபடிக்கு எல்லாம் நிகழுமாம். ஏன்னா பாலாவினுடைய ஒரு விருப்பம் இருந்தால் மட்டுமே நாம் அந்த கோவில் வாசப்படியை மிதிக்க முடியும். இல்லைனா வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவர்கள் கதையெல்லாம் உண்டு. ஏன்னா பாலா இங்கு யாரை அனுமதிக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே தரிசனமானது. இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாலா இங்க குழந்தை, அதனால நைவேத்தியங்கள் எல்லாம் பார்த்தாக்க ஸ்வீட்ஸ் இருக்கும், சாக்லேட் நைவேத்தியம் இருக்கும். குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அம்பாளுக்கு அங்க நிவேதனமாக தருவார்கள்.
அதையே நாம் பிரசாதமாகவும் எடுத்துக்கொண்டு வரலாம். சில சமயம் அம்பாள் கனவுல போய் எனக்கு இது கொடு அது கொடு அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்கிற மாதிரி கேட்பதும் உண்டு. அந்த மாதிரி லீலைகளும் விளையாடல்களும் இந்த அம்பாள் இன்றும் புரிந்து கொண்டிருக்கின்றாள் என்று எத்தனையோ பக்தர்கள் சிலாகித்து சொல்கின்றார்கள். இந்த பாலா திரிபுர சுந்தரியை 1945 காஞ்சி மகா சுவாமியும் வந்து பூஜித்திருக்கின்றார் என்று இதனுடைய மேன்மையை பற்றி சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த பாலா திரிபுர சுந்தரியானவள் நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் அளிக்க வேண்டும் என்று அவளிடத்தில் பிரார்த்தனை செய்து நமக்கு எல்லா நலங்களையும் அளிப்பாள் என்பதில் எந்த விதமான ஐயமும் நமக்கு வேண்டாம்.